வணக்கம் கைஸ், இது ரேண்டம் டெல்லாக்கு 4:12. எப்பயும் போல் காலையிலே இருந்து காலை காட்டலாம் முடிச்சுட்டு காலை உணவுக்கு வந்துட்டோம். காலை உணவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. எப்பவும் போல தான் இன்றைக்கும் நம்ம நண்பன் கூட வேலைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பெட்ரோலை போட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய உணவுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் நம்ம நண்பன் நம்ம பள்ளி கல்லூரி கதைகள்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம். சரி, இன்னும் சிக்னல் போட்டாங்கன்னு ஒரு இடத்துல சிக்னல் என்னன்னா பக்கத்தில் ஒரு லாரி வந்து நின்னுது. நம்ம நண்பன் லாரி டயரை பார்த்துட்டு இப்போ டயர் அடிச்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு நம்மளை பயன்படுத்துறான். இவன் இப்போன்னு இல்லை, காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே இப்படி தான். முன்னாடி போகிற லாரியில இருந்து பாறாங்கல் உருண்டு வந்து உன் தலையில் வந்து தலை நினைச்சிங்க செத்துருடா அப்படின்னு சொல்லி நம்மளை பயன்படுத்திட்டே இருப்பான். அப்புறம் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பாலை சிம்மில் வச்சுட்டு குளிக்க போயாச்சு. பால் கொதிச்சு வரதுக்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டு வந்துடணும், அதான் டாஸ்க்கு. அதே மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் தலையை ஃபேன் உள்ள விட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். லைட்டாக தலை காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ்மரி வாட்டரை எடுத்து அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு காய்ச்சின பாலில் கொஞ்சம் ஓட்ஸையும் வாழைப்பழத்தையும் வெட்டி போட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட காலிஸ்டேனிக்ஸ் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததால் கொஞ்சம் உடம்புலாம் டயர்டாக இருந்தது. சரின்னு பேக் லிவர் மட்டும் ட்ரைனிங் பண்ணலான்னு பேக் லிவருக்கு தேவையான 2 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டும் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம நண்பர் பூஷனோட பிறந்த நாள், அதனால் கேக்கை வாங்கிட்டு போகிற வழியில் நம்ம தம்பியை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கேக் வெட்டுற இடத்துக்கு போயாச்சு. நம்ம நண்பர் வீட்டில் தான் இன்னைக்கு கேக் வெட்டுறோம். இவர் தான் நம்ம நண்பர் பூஷன். அப்புறம் கேக்கை வெட்டி எல்லாரும் சாப்பிட்டாங்க, நம்மளை தவிர. ஏன்னா நம்ம சுகர் கட்டில் இருக்கோம். சுகர் கட்டு ஏன்டா இருக்கான்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். நம்ம வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா நம்ம நண்பர் வீட்லேயும் இப்படி தான் போல். இவனுக்கு மாறி மாறி மாற்று கட்டில் அடிச்சிக்கிறானுங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக டீ கல்லில் ஆட்டி விட்டோம். டீ கல்லையே பல மணி நேரம் செலவாயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பேசுகிறோன்னு எங்களுக்கும் தெரில. நடுவில் பவர் கட்டு வேறு. அப்பயும் இடையிலேயே 11 மணிக்கு டீ கடைக்கு போய் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கான டே சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.